ஹாய் டியர், உன் கைமணமே தனிதான். சப்பாத்தியும் பாலக் பன்னீரும் சூப்பர். மதியம் நீ கட்டி கொடுப்பதில் எனக்கு எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது. எல்லோரும் எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள். இரவு உணவை சாப்பிட்டு கொண்டே அருண் சொல்ல மனதில் மகிழ்ச்சி பொங்கினாலும் அந்த சாலினி யார், அவளுக்கும் இவருக்கும் என்ன முறையான உறவு என்று மனதை குடைந்து கொண்டே இருந்தது மீனாவுக்கு. படுக்கையில் அவளை அணைத்துக் கொண்டே நமக்கு கொஞ்சம் ஒரு குழந்தை எப்போது பிறக்கும் என்று ஆசையாக கேட்டான். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, தள்ளிப்படுங்கள் என்று அவன் கைகளை விடுவித்துக் கொண்டே திரும்பி படுத்துக் கொண்டாள் மீனா. மீனா செல்லத்துக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு என்று அவளின் முகத்தோடு முகம் முரசினான். சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், மறுபடியும் என்ன கொஞ்சல், இதையெல்லாம் அவளிடம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மீனா கோபத்துடன் கத்தினாள். எவளிடம்? அருண் அப்பாவியாக கேட்க, அதான் அந்த ஷாலினி, அவளிடம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹே மீனா, அவள் என்னுடன் பணிபுரியும் பெண், நான் அவளுக்கு அதிகாரி. கண்டதை நினைத்து குழம்பிக் கொள்ளாதே. இருக்கட்டும், ஆனால் உங்களை கூப்பிட ஒரு வரைமுறை கிடையாதா? எப்போது கூப்பிட்டாள், என்ன சொல்லி கூப்பிட்டாள், எல்லாம் எனக்கு தெரியும். ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. டியராமே டியர் என்று மொட்டையாக கூப்பிடுகிறாள். புரியும்படி சொன்னால் என்னால் பதில் சொல்ல முடியும் என்றான் அருண் ஆயாசத்துடன். உங்களுடைய வாட்ஸ்அப் பார்த்தேன், அதில்தான் இந்த கன்றாவி எல்லாம். டியர், நீங்கள் எப்போது வருவீர்கள் என்று கேட்கிறாள். தினமும் போன் செய்கிறாள். இதையெல்லாம் அலுவலகத்திலேயே வைத்துக் கொள்ளலாமே. நீ வீணாக சந்தேகப்படுகிறாய். எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இந்த மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும், அது சம்பந்தமாக பேசுகிறாள். டியர் சார், டியர் அருண் அல்லது டியர் என்பதெல்லாம் அலுவலகத்தில் புழங்கும் வார்த்தைகள் என்பது வேலைக்கு போகும் உனக்கு தெரியாததல்ல. ஒன்றும் அறியாத அந்த பெண்ணின் மீது பழி போடுகிறாய் என்றான் அருண் கோபத்துடன். இந்த பசப்பு வார்த்தைகள் எல்லாம் என்னிடம் வேண்டாம். அவளிடமிருந்து போன் வந்ததும் தாவி குதித்து கொண்டு எடுத்து சிரிக்க சிரிக்க 1 மணி நேரம் பேசுவது எனக்கு தெரியாது என்று நினைப்பா? மீனா பொங்கினாள். திஸ் இஸ் த லிமிட் மீனா, நீ எல்லை மீறி பேசுகிறாய். என்னுடைய போனையும் அலுவலக பையையும் ஆராய்வது எல்லை மீறிய செயல். என்னுடைய பிரைவசிக்குள் நீ அத்துமீறி நுழைகிறாய். உனக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? கணவர் மனைவிக்குள் என்ன ஒளிவு மறைவு? ஆகவே எடுத்தேன். இருந்தாலும் அவர்களுக்குள் பிரைவசி என்று ஒன்று இருக்கிறது. நான் என்றாவது உன்னுடைய போனையோ அல்லது பையையோ ஆராய்ந்தது உண்டா? நீ செய்தது மிகவும் கீழ்த்தரமான செயல் என்றான் அருண் சலிப்புடன். நான் படித்தவள், வேலைக்கு செல்பவள், சொந்த காலில் நிற்கும் தைரியம் கொண்டவள். நான் செய்தது கீழ்த்தரமான ஒன்று என்று சொல்லிவிட்டீர்கள். இனிமேல் உங்களுடன் வாழ்வது எனக்கு அவமானம். நான் போகிறேன் என்று சொல்லி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். போகாதே என்று நான் கெஞ்சுவேன் என்று எதிர்பார்க்காதே என்று அருண் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆமாம், நான் இல்லை என்றால் அவளுடன் சேர்ந்து கொட்டம் அடிக்கலாம் என்கிற உங்கள் எண்ணம் எனக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு விருட்டென்று கிளம்பி போனாள். நல்ல மாப்பிள்ளை, படித்தவர், உயர்ந்த பதவியில் இருப்பவர் என்று நம்பி பெண்ணை கொடுத்தோம். அவர் இப்படி அருவருக்கத்தக்க முறையில் நம் பெண்ணிடம் நடந்து கொள்கிறாரே. நீ கவலைப்படாதே மீனா, அவர் அவமானம் கொள்ளும் வகையில் 2இல் 1 பார்த்து விடுவோம் என்றால் மீனாவின் அம்மா மங்களம். நீ சும்மா இரு மங்களம், விசாரிக்காமல் வார்த்தைகளை விடாதே. அவளுக்கு ஓய்வு கொடு, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார் மீனாவின் அப்பா ராஜகோபால். ஆமாம், மாப்பிள்ளை நம் பெண்ணை கொடுமைப்படுத்துவார். நாம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஏன் போனை எடுத்து பார்த்ததில் என்ன தப்பு? பொண்ணு சொல்றதுல நியாயம் இருக்கு. அதான் அவருக்கு கோபம் வருது. நீ சும்மா இரு என்று சொன்னேன். மங்களத்தின் வாயை அடைத்தார். அம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு என்று மீனாவை பார்த்து கூறினார். 2 நாட்கள் சென்றதும், அம்மா மீனா இங்கே வா, உன்னோட பேசணும் என்றார் ராஜகோபால். சொல்லுங்க அப்பா என்று அருகே அமர்ந்தாள் மீனா. நான் யார்? உனக்கும் எனக்கும் என்ன உறவு? இதென்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி? நீங்கள் என்னுடைய அப்பா என்றாள் மீனா. யார் சொன்னது? நீங்கள் சொல்லித்தானே தெரியும். அப்ப நானும் அம்மாவும் சொல்வதை நம்புகிறாய். உனக்கு தெரியாது. உனக்கு இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கும் அதுக்கும் எப்படி முடிச்சு போடுகிறார் உங்கள் அப்பா என்று நொடித்தாள் மங்களம். நான் உன் அப்பா இல்லை, நீ எனக்கு பிறந்தவள் இல்லை என்றால் நம்புவாயா மீனா? அப்பா இப்படி பேசாதீர்கள் என்று அழுகையுடன் கூறினாள் மீனா. அப்ப நான் உனக்கு அப்பா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமாம் அப்பா, நீ என்னை மாதிரி உருவம் கொள்ளவில்லை என்று நான் சந்தேகம் கொண்டு உனக்கு DNA டெஸ்ட் செய்தால் உன் அம்மாவின் மனம் என்ன பாடுபடும்? எல்லாம் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள நம்பிக்கை மீதுதான் நடக்கிறது. இதில் சந்தேகம் கொண்டால் வாழ்க்கை வீணாகும் மீனா. அவர் சொல்வதை சந்தேகம் கொள்ளாமல் நம்பு. நீயும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாய். சக ஆண் ஊழியர்களிடம் சிரித்து பேசுகிறாய். இதில் சந்தேகம் கொண்டு அவர் உன்னை கேள்வி கேட்டால் உன் மனம் எப்படி வேதனை கொள்ளும்? ஆகவே எதையும் சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. அது உன் வாழ்க்கையை அழித்துவிடும். நான் படித்தவள்,
நல்ல வேலையில் இருக்கிறேன், அவர் தயவு தேவையில்லை, நான் தனியாகவே வாழ்வேன் என்று நீ சொல்லலாம். ஆனால் அதை சொல்வது எளிது, வாழ்வது கடினம் என்று புரிந்து கொள் மகளே. குடும்பத்துடன் வாழ்வதே ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் சிறப்பு என்பதை நினைவில் கொள். இப்போதெல்லாம் பெண்கள் புரட்சி என்ற பெயரில் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு கடனே என்று வாழ்கிறார்கள். அம்மா மாதிரி ஆட்கள் அதற்கு தூபம் போட்டு தங்களை அறியாமலேயே தங்களின் பெண்களின் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். நம்பிக்கை கொள் மகளே. இதையும் மீறி உனக்கு உண்மையிலேயே கொடுமை நடந்தால் தட்டி கேட்க நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதே என்ற அப்பாவை நோக்கி, புரிந்தது அப்பா, நான் உடனே செல்கிறேன் என்றாள் மீனா. ஒரு 4 நாட்கள் இங்கே இருந்து விட்டு போ மீனா என்றார் அப்பா. மீனாவால் ஒரு நாளும் பொறுக்க முடியவில்லை. பாவம், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ, நான் இல்லாமல் சாப்பாட்டுக்கு தவித்துக் கொண்டிருப்பார், அவசரப்பட்டு பேசிவிட்டேனே என்று தன்னையே நொந்து கொண்டாள். 2ஆம் நாள் அதிகாலையில் எழுந்து சப்பாத்தியும் அவருக்கு பிடித்தமான காலிஃபிளவர் மஞ்சூரியனும் செய்து ஹாட் பேக்கில் அடித்துக் கொண்டு கிளம்ப தயாரானாள். என்னம்மா, கிளம்பியாச்சா? அவருக்கும் உன்னை போல தவிப்பு இருக்கும், இதுதான் தாம்பத்தியம் என்றார் சிரித்து கொண்டே. வாசலில் காரின் ஹார்ன் சப்தம் கேட்க மீனா எட்டி பார்க்க காரிலிருந்து புன்னகையுடன் இறங்கினான் அருண். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. லதா, எழுந்திரு, எப்போதும் போனதே நினைத்து அழுது கொண்டிருக்காதே, இன்றைக்கு போகி அல்லவா, எவ்வளவு வேலை கிடைக்கிறது என்றான் சந்திரன். என்னை சற்று சும்மா இருக்க விடுங்கள். போகி பண்டிகை யாருக்கு? எனக்கு இல்லை. என் அண்ணாவின் உயிரை பறித்த நாள் இல்லையா அது? இனி யார் வந்து எனக்கு பொங்கல் சீர் வைக்க போறாங்க? எந்த சகோதரனுக்காக நான் கணுப்பிடி வைக்க போகிறேன்? மனதில் உள்ள ஆற்றாமை எல்லாம் வெடித்து வர பொங்கினாள் லதா. ஆனாலும் என்ன செய்வது? நீ இப்படி அழுது கொண்டிருந்தால் உன் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எழுந்து உன் தாயாரை கவனி. விடியற் காலையிலேயே விழித்திருப்பார். போய் காஃபி போட்டு ஆக வேண்டிய வேலையை பார். சமாதானப்படுத்தும் விதமாக பேசினான் சந்திரன். லதாவுக்கு கணவர் மீது கோபம்தான் வந்தது. சமாதானம் அடைகிற துயரமா இது? போன வருடம் கார்த்திகை மாதம் அவள் திருமணம் நடந்தது. அண்ணா ராகவன் அவளுக்கு தன்னால் முடிந்தவரை எல்லாம் செய்தான். சிறு வயதிலேயே அவன் தகப்பனார் மாரடைப்பில் காலமான போது அவன் +2 படித்துக் கொண்டிருந்தான். அவன் தாய் சுந்தரி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். அம்மா, நான் வேலைக்கு போய் உங்களையும் லதாவையும் காப்பாற்றுவேன் என்று பெரிய மனிதன் போல ராகவன் தான் தைரியம் அளித்தான். படித்து டாக்டராக வேண்டும் என்ற தன் கனவை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் சாதாரண வேலையில் சேர்ந்தான். அம்மாவை அன்புடன் கவனித்து தங்கையை அரவணைத்து படிக்க வைத்தான். லதா படித்து முடித்து ஆசிரியை வேலையில் அமர்ந்தாள். ராகவனை மனம் செய்து கொள்ளும்படி அம்மா வற்புறுத்தினாலும் லதாவுக்கு முதலில் கல்யாணம் ஆகட்டும் என்று கூறி தன் சேமிப்பை எல்லாம் செலவழித்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்தான். சாதாரண அந்தஸ்து உள்ளவனாக இருந்தாலும் சந்திரனின் குணம் அவனை வசீகரித்தது. லதாவும் தன் சகோதரனின் விருப்பப்படி சந்திரனை மணக்க சம்மதித்தாள். திருமணம் நடந்து 1 மாதம் ஆகியிருக்கும். தங்கைக்கு பொங்கல் சீர் செய்ய என ஸ்கூட்டரில் வந்தவன் லாரியில் அடிபட்டான். மருத்துவமனையில் அவன் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. அம்மா, சொல்ல வருத்தமாக இருக்கிறது. உங்கள் மகனுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டது. அவர் இனி பிழைக்க மாட்டார். ஆனால் அவரது உறுப்புகளை தானம் செய்தால் பல பேர் பயன்பெறுவர் என்று சுந்தரியிடம் கூறினார் தலைமை டாக்டர். சுந்தரிக்கு தன் மகன் உயிருடன் இருக்கும் போதே அவன் உடலிலிருந்து உறுப்புகளை நீக்குவதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. லதா தான் முடிவெடுத்தாள். அம்மா, அண்ணாவுக்கு எப்போதும் எல்லோருக்கும் உதவி செய்வதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று உனக்கு தெரியாதா? பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் தன் சுகத்தை என்றுமே கவனிக்க மாட்டான். இப்போது அவன் மறைந்தாலும் அவனால் பலர் பயனடைவர். அவனுடைய அவயவங்கள் தீயில் கரிய போகாமல் மற்றவர்கள் உடலில் செயல் புரியும். அதனால் அண்ணாவின் ஆத்மாவும் சாந்தி அடையும் என்று பலவாறு கூறி தன் தாயை அக்காரியத்திற்கு சம்மதிக்க வைத்தாள். ராகவனது கண்கள், சிறுநீரகம், இதயம் பிறருக்கு பயன்பட்டன என்று கூறினர். ராகவனின் உயிர் போன பின் அவன் தாய் நடைப்பிணம்தான். லதாவின் கணவர் தன் மாமியார் தங்களுடன் தான் இனி இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்து வந்து விட்டான். ராகவன் மறைந்து ஓராண்டு நிறைவடைந்தது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் லதாவால் தன் சகோதரனை மறக்க முடியுமா? எனினும் கடமையை செய்ய எழுந்தாள். சுந்தரி மனமும் உடலும் சோர்ந்து கிடந்தாள். அம்மா, காஃபி சாப்பிடு. வயிற்றில் பிறந்த மகனை வாரி கொடுத்து விட்டு நான் இன்னும் எத்தனை நாட்கள் காஃபி சாப்பிட்டுக் கொண்டு இருக்க போகிறேன் லதா? என்னம்மா செய்வது? உயிர் இருப்பதும் இல்லாததும் நம் கையிலா இருக்கிறது. உயிர் இருக்கும் வரை சாப்பிட்டுத்தானே ஆக வேண்டும். வாசலில் கார் சத்தம் கேட்டது. யாராவது பக்கத்து வீட்டுக்கு வந்திருப்பார் என்று நினைத்தாள் லதா. ஆனால் வந்தவர்கள் அவளை தேடித்தான் வந்தனர். அவர்கள் ஒரு நடுத்தர வயது தம்பதி. இதுதானே ராகவனின் மைத்துனர் சந்திரன் வீடு என்று கேட்டார் வந்த மனிதர். ஆம், உள்ளே வாருங்கள். அவர்கள் உள்ளே வந்து அமர்ந்தனர். அந்த அம்மாள் தான் பேசினாள். எங்களுக்கு இத்தனை நாட்கள் ஆயிற்று உங்களை கண்டுபிடிக்க. நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. எங்களை உங்கள்
உங்களுக்கு தெரியாது சார். நான் பாஸ்கரன், பங்கஜா மில்லில் மேனேஜராக இருக்கிறேன். லதாவும் சந்திரனும் இவர்கள் எதற்கு வந்திருக்கின்றனர் என்று தெரியாமல் அவர்களே சொல்லட்டும் என நினைத்து பேசாமல் இருந்தனர். அந்த அம்மாள் தன் கணவரிடம், நீங்க ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டாம், நானே எல்லா விவரமும் சொல்றேன் என கூறிவிட்டு லதாவிடம், என் கணவர் ஒரு இதய நோயாளி. இதயம் மிகவும் பழுதுபட்ட நிலையில் எந்த நிமிடமும் முடிவை எதிர்பார்க்கும் நிலையில் இருந்தார். அப்போது அவருக்கு ஒருவருடைய இதயம் தானமாக கிடைத்தது. உன் சகோதரனுக்கு லாரியில் அடிபட்டு மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டது என்றதும் நீயும் உன் தாயாரும் அவருடைய இதயத்தை கொடுக்க முன் வந்தீர்கள். உன் அண்ணாவின் இதயமும் இவருக்கு பொருந்தியது. நீ உன் அண்ணாவை இழந்து விட்டாய், ஆனால் இவருக்கு உங்களால் மறுவாழ்வு கிடைத்து விட்டது என்றாள் அந்த அம்மா. அப்படியானால் இவரிடம் இருப்பது என் அண்ணாவின் இதயமா? ஆமாம் அம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. தானம் செய்தவர் யார் என்பது எங்களுக்கு தெரியக்கூடாது என்ற சட்டம் இருந்தாலும் இவருக்கு இதயம் பொருத்திய டாக்டர் எங்களது நெருங்கிய நண்பர். நாங்கள் வற்புறுத்தியதின் பேரில் பொருத்தப்பட்டது யாருடைய இதயம் என்று தெரிவித்து விட்டார். இன்றுதான் உங்களை பார்க்க முடிந்தது. அப்படியானால் லதா, இவர்தான் உன்னுடைய அண்ணா என்றான் சந்திரன் வேடிக்கையாக. உடனே பாஸ்கரன், உண்மை அதுதான். என் இதயம் உன் அண்ணனுடையது. எனவே நீ என் சகோதரி, உன் அம்மா தான் என்னுடைய தாய். இனிமேல் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது என் பொறுப்பு என்றவர், இந்த அண்ணனின் சீர் என்றார். அவர் மனைவி தன் பையிலிருந்து ஒரு பட்டுப்புடவையை எடுத்து வைத்தாள். டிரைவர் என்று அழைத்தார் பாஸ்கரன். டிரைவர் கார் டிக்கியிலிருந்து கூடை கூடையாக பழங்களும் பச்சனங்களும் எடுத்து வந்தார். அம்மா, நான் தான் உங்கள் மகன் என்று சுந்தரியை வணங்கினார் பாஸ்கரன். இனிமேல் வருடந்தோறும் என் சகோதரனுக்காக கணுப்பிடி வைப்பேன் என்றாள் லதா. சுந்தரியின் கண்களில் நீர் துளித்தது. அது ஆனந்த கண்ணீர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.